ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி ரிலேட்டடா சில கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு சைக்காலஜிஸ்டா நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மித்தா இல்ல ஃபேக்டான்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டீப் பிரீத்திங் பண்றது ஆங்ஸைட்டியை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுமா? ஃபேக்ட்டுங்க. டீப் பிரீத்திங் பண்றது மூலியமா உங்க நர்வஸ் சிஸ்டம் காம் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பா உங்களுடைய ஆங்ஸைட்டி ரெடியூஸ் ஆகும். செகண்ட் கொஸ்டின், ஜேர்னலிங்கோ இல்ல டைரி எழுதுறதோ ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுமா? ஃபேக்ட்டுங்க. ஜேர்னலிங்கிறது ஒரு மெத்தட் ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி. ஸோ நீங்க இதை பண்றது மூலியமா கண்டிப்பா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். தேர்ட் கொஸ்டின், கான்ஃபிடென்ட் பீப்புள் ஆங்ஷியஸா ஃபீல் பண்ணவே மாட்டாங்களா? மித்துங்க. கான்ஃபிடென்ட் பீப்புளுக்கு கண்டிப்பா ஆங்ஷியஸ் இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின், அழுகிறது வீக்னஸோட ஒரு சைனா? மித்துங்க. அழுகிறது ஒன்றும் வீக்னஸ் கிடையாது. இது சைக்காலஜில அழுகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செஷனே இருக்கு. ஃபிஃப்த் கொஸ்டின், கோவத்தை சப்ரஸ் பண்றது அது இன்னும் வேர்ஸ் ஆக்குமா? ஃபேக்ட்டுங்க. அண்ட் ரொம்ப பெரிய ரெட் ஃபிளாகும் கூட. ஏன்னா ஆங்கர்ன்றது ஒரு பலூன் மாதிரி. அது எவ்வளோக்கு எவ்வளோ சப்ரஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பா அது அவுட் பிரஸ்ட் ஆயிரும். ஸோ ஆங்கரை மட்டும் சப்ரஸ் பண்ணவே கூடாது. சிக்ஸ்த் கொஸ்டின், காமிங் மியூசிக் கேட்கறது ஆங்ஸைட்டியை லோவர் பண்ண ஹெல்ப் பண்ணுமா? 100% ஃபேக்ட்டுங்க. இதை நாங்கள் சைக்காலஜியில் மியூசிக் சைக்கோதெரப்பின்னு சொல்லுவோம். காம் மியூசிக்ஸ் கேட்குறப்போ கண்டிப்பாக உங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி ரெடியூஸ் ஆகும். செவன்த் கொஸ்டின், மைண்ட்ஃபுல்னஸ் ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுமா? கண்டிப்பாக 100% ஃபேக்ட்டுங்க. ஏன்னா ஓவர் திங்கிங்கிற லூப்போட சைக்கிள் இது கண்டிப்பாக பிரேக் பண்ணும். அதனால மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது கண்டிப்பாக உங்களோட ஓவர் திங்கை ரெடியூஸ் பண்ணும். லாஸ்ட் கொஸ்டின், வென்ட் அவுட் பண்றது நம்மள பெட்டரா ஃபீல் பண்ண வைக்குமா? ஃபேக்ட்டுங்க. ஆனால் நீங்கள் அதை யார்கிட்ட சொல்கிறதுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மல் பீப்புள்கிட்ட சொல்கிறப்போ கண்டிப்பாக அது ஜட்மெண்ட்டில் முடியலாம். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட சொல்கிறப்போ உங்களுக்கு சொல்யூஷன் தரதா இருக்கும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.